இந்த சாமியார்கள் கூட்டம் கூட்டுறது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இடங்கள்ல இந்த 15 வயதுல இருக்கக்கூடிய அ மக்கள் எல்லாமே, இந்த அடாலசன்ஸ் ஏஜ், டீனேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கூட்டமா சேரும்போது, அந்த இடத்துல யாராவது ஒருத்தருக்கு கீழ அவங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, இவங்களோட மைண்ட் வந்து மாறும். இதே வந்து அரசியலுக்கும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கம்பெனியும் எடுத்துக்கலாம். அ இந்த மாடியூல் வந்து எங்க எங்க உங்களுக்கு ஃபிட் ஆகுது இந்த சினாரியோ நீங்க வந்து அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு மனிதர், அப்புறம் பல பேர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த ரேஷியோல. இப்படி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப அசடிக்கா இருப்பீங்க. இங்க இருக்கவங்கலாம் சில பேர் லைஃப்ல நெறைய ப்ராப்ளம்ஸோட இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு ஒருத்தங்க வந்து தலைமை தாங்குறாங்க ஏதாவது ஒண்ணுன்னா, இப்ப இத்தன பேர் இந்த பக்கம் இருக்காங்க. இவரு ஒருத்தர் வந்து இங்க இருக்காங்க அப்டின்னா, இவங்க ஆணோ, பெண்ணோ. இவங்க பாடி ஆல்கலைன், எவால்வ்டு ரொம்ப நல்லவங்க தான். ஆனா, இங்க போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆகும்? கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நடக்கும். எனர்ஜி ஈக்விலிபிரியம் நடக்கும். அப்போ இத பேலன்ஸ் பண்ணும்போது, இவங்க ஒரு ஆளா இருக்கும்போது, அத்தனையுமே இவங்களால என்ன பண்ண முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது. இவங்களுக்கு உங்களுடைய கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும்? ஆசிட் வந்து பிரதிபலிக்கும். அதனால இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கு, அவங்கள எல்லாமே என்ன பண்றதுக்கு, சரி பண்றதுக்கு, சமாளிக்கிறதுக்கு இவங்களோட கேரக்டர் வந்து அவங்க மாத்திப்பாங்க. கேரக்டர் மாறும், மைண்ட் மாறும். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ன்னு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல வரும்போது ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள வாழ விட்டுருக்க மாட்டாங்க. நல்லது செய்ய தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல இன்டென்ஷனோட வந்திருப்பாங்க. போக போக என்ன ஆகும்? நெறைய ப்ராப்ளம்ஸ், கேஓஸ் எல்லாம் குடுப்பாங்க. இவங்க இதுவும் வந்து மாறிடும். இவங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படும். இவங்க வேற மாதிரியான வழியில வந்து போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் லைட் பீயிங்கா இருந்தாலுமே, கிளார்வாயன்ஸ், கிளாரொடியன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னாலுமே, என்ன பண்ண முடியாது? இவங்களால இதுக்குள்ள இருக்கணும், இதுக்குள்ள இவங்களுடைய பர்ப்பஸ் அவங்க ஃபில் பண்ணணும்னா, சில விஷயங்கள கண்டும் காணாம இவங்க போற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாராலயுமே 100% நல்லது இங்க செய்ய முடியாது. நம்ம ஒரு விஷயம் செய்றோம்னா, அது வந்து 100% மக்களுக்கு நல்லதா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 90% நல்லதா இருக்கலாம். 10% மக்களுக்கு அது கெடுதலா அமையக்கூடும். அந்த 10% மக்கள் வந்து பெரும்பான்மையானவங்களுக்கு நல்லதாவும், 10%க்கு கெட்டதாவும் போலாம். ஆனா அந்த 10% கெடுதல அ அனுபவிக்கக்கூடிய அந்த மக்கள் ஒருவேளை இந்த சமூகத்துல பணபலம் பொருந்தியவர்களா இருந்தாங்கன்னா, ஆட்சி பலம் பொருந்தியவர்களா இருந்தாங்கன்னா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள இது பண்ணுவாங்க. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பான்மை, சிறுபான்மைலாம் பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் பார்க்கணும். ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ண முடியுதோ, அது வரைக்கும் பண்ணிட்டு போவோன்ற மாதிரி மனநிலை மாறிடும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா என்ன ஆவாங்க? அவங்க கெமிக்கல்ஸ் அவ்ளோ இதுவா இருக்காது. ஆல்கலைனா இருக்க மாட்டாங்க. வீக்கா இருப்பாங்க. மைண்ட் மாறிடும். வேற மாரி வழியில ஆரம்பிக்கும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேற மாரி வழியில போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாம நான் சொல்றது பெரிய ஆளுங்க. இப்ப சின்ன சின்ன சாமியார், அ ஆன்மீகவாதிகள்னு சொல்றாங்க. எல்லார் மேலயும் என்ன குற்றச்சாட்டு வருது? பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன் அந்த குற்றச்சாட்டுகள் வருது? ஏன்னா நெறைய பேர் சேரும்போது இவங்க மைண்ட் மாறும். சரிங்களா? நீங்க பிரச்சனை இருக்கிறவங்க தான் அங்க போவாங்க. அப்ப எல்லாருமே அமிலத்தன்மையோட தான் அங்க போய் இருப்பாங்க. மைண்ட் மாறும். கோவில்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அசிடிக்கா இருக்கிறவங்க தான் பெ அ பெண் தெய்வம் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் போவாங்க. அவங்க எல்லாமே அசிடிக்கா இருப்பாங்க. நெறைய பெண்கள் ஒரே கோவிலுக்கு போறத நீங்க பார்த்திருப்பீங்க. பஸ்லலாம் போவாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அசிடிக்கா இருப்பாங்க அந்த பெண்கள். யாருமே எவால்வ் ஆன ஒரு பெண் கூட அங்க போமாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் போய் அந்த ஒரு சாமியவே சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு வருவாங்க. அவங்க சுத்தும்போது சீரியஸ்லி இவ்ளோ அசிடிக்கா இருக்க பெண்கள் சுத்தும்போது, நல்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அந்த கோயிலுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அந்த சிலைக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திருப்பி அவங்க அபிஷேகம் பண்றாங்க, இறக்குறாங்க. அந்த மாரி இருக்கும்போது நல்ல அது கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அந்த கோயிலுக்கெல்லாம். இப்போ ஒரு கடவுள் சிலை வழிபாடு அப்படின்னும்போது அது சரியா அமையுது. ஆனா ஒரு மனிதர் அங்க பொறுப்பேற்கும்போது என்ன ஆகுது? இதுவும் ஒரு சிஸ்டம் தான். இதுவுக்கும் ஒரு த்ரெஷோல்ட் இருக்கும். அந்த த்ரெஷோல்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையில ஒரு த்ரெஷோல்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே த்ரெஷோல்ட் இருக்காது. இப்போ கண் திறக்கிறதே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொரு வயசுல கண் திறப்பாங்க. 15 வயதுல கண் திறக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா,
அவ்வளோதான். அவங்க சீக்கிரமா கண் திறந்துருவாங்க. ஆல்ரெடி அசிடிக். சில பேரெல்லாம் லேட்டா கண் தொறப்பாங்க. நான்லாம் வந்து 26 வயதிற்கு அ வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் கண் தொறந்தேன். அப்போ பாருங்க எவ்ளோ லேட். டீனேஜ விட அது ரொம்ப லேட். அப்போ என்னோட ஹீட் த்ரெஷோல்ட் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு பாப்கார்ன் எடுத்தீங்கன்னா, அந்த பாப்கார்ன் கர்னல்ஸ் போட்டீங்கன்னா, எல்லாமே அட் அ டைம் பாப் ஆகாது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஹீட் டெம்பரேச்சர் தேவைப்படும். பிரஷர் அந்த அளவுக்கு போணும். அந்த அளவுக்கு ஆசிட போட்டு நிரப்பணும். வைரஸ், பாக்டீரியாக்கு எக்ஸ்போஷர் ஆகணும் பாடி. இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாரி இருக்கிற நபர் ஆல்கலைனா இருந்தாருன்னா தாங்குவார். இல்ல, கொஞ்சம் பலவீனமா இருந்தாங்கன்னா, சித்தம் பிழறும், மாறுவாங்க, மைண்ட் மாறும். அ பித்தம் தலைக்கேறும். மோசமான செயல்கள செய்ய ஆரம்பிப்பாங்க. லைட் பீயிங்காவே இருக்கட்டும், மோசமான செயல்கள செய்யக்கூடும். ஏன் சூனியக்காரங்க இல்லையா? அதே மாரி தான் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க. இந்த 13 வயதுல இருக்கிற ஆண்கள், பெண்கள் எல்லாம் போய் படிக்கிற வயதுல இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் முக்கியமா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன்ல போயிடுவாங்க. டீச்சரா இருக்கிறவங்கலாம். ஏன் இவங்க டிப்ரஷனுக்கு போறாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க அத்தன பேரும் ஆசிடா தான் இருப்பாங்க. எல்லாருமே டீனேஜ் குழந்தைங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அது பிரதிபலிக்கும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அரசியல்ல. மோசமான அரசியல்வாதிகள் உங்கள ஆட்சி செய்றாங்கன்னா, காரணம் மக்கள் மோசமா இருக்காங்கன்னு. அவங்க ரத்த வம்சாவழி வேட்காள்கள்ல அமிலம் பாயுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆட்சியும் மோசமா போகும். சரிங்களா? அப்ப எவால்வ் ஆனவங்க அதே இடத்துல தான் வருவாங்க. இந்த கேயோஸ் நடக்கும்போது தான் எவால்வ் ஆனவங்களும் வருவாங்க. ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க லீடா இருப்பாங்க, மேனேஜரா இருப்பாங்க, யார் வேணா இருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இதே தான் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க? எம்ப்ளாயியா இருக்கிறவங்கள அ டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் அதே தான். மைண்ட் மாறும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடும். காரணமே இல்லாம ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. ஒருத்தங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவும் இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தவங்க ஆல்கலினா இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க பொருந்தாத நபரா இருப்பாங்க. அந்த கூட்டத்திலேயே வந்து குயில் கூட்டத்திலே நீங்க மயில் மாரி இருப்பீங்க. ஸோ என்ன ஆகும்? வித்தியாசமா இருந்தாலே மக்களுக்கு வந்து பிடிக்காது. "நீ என்ன பெரிய ஒழுங்கா? நீ என்ன பெரிய நேர்மையானவனா? நீ என்ன பெரிய நல்லவனா? ஆ? உன்னால நாங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணணுமா?" அப்படின்னுவாங்க. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நடக்க தான் செய்யும். நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க டோட்டலா சிஸ்டமே மாத்தணும். அதுக்கு தான் எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு த்ரெஷோல்டு இருக்கும். இந்த உலகத்திலேயே ஹைலி எவால்வ்டு நான் தான் அப்படின்னாலுமே எனக்குமே என்ன இருக்கும்? ஒரு த்ரெஷோல்டு இருக்கும். ஒருவேளை எனக்கு எல்லா ஃபீல்டுமே வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அப்ப நான் வந்து அடுத்து கடலுக்கு தான் போணும். யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் திடீர்னு அவங்க டீமன் எட்டி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சேஃபா இருங்க. அந்தந்த நேரங்கள்ல வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும்னா ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதனால தாமரை இலையில நீர் போல பட்டும் படாம இருந்துக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. யார் எப்ப வேணா, எப்படி வேணா மாறுவாங்க. பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு யாருகிட்டயும் போய் நிக்காதீங்க. உங்களுக்கான அலைன்மென்ட் வரும்போது தானாவே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இல்லன்னா வேற ஒரு நல்ல விஷயம் அதனால நடக்கும். அலைன்மென்ட் வராத வரைக்கும் நீங்க யார்கிட்ட போய் நின்னாலுமே என்ன ஆகும்? அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்க போறது கிடையாது. அந்த டைம் வர வரைக்கும் நீங்க அத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தாலும் ஒண்ணுதான். நீங்க போய் யார்கிட்டயாவது ஹெல்ப்ன்னு கேட்கறதும் ஒண்ணுதான். அந்த டைம்ல தான் நீங்க போயிட்டு யாராவது பிளட் மேஜிஷியன் கிட்ட, சாமியார் கிட்ட போய் மாட்டுறது. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய பேட் டைம வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப நீங்க திசை மாறி போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லாத்தையுமே நம்ப வந்து ஹேண்டில் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் யாருமே இல்லன்னா வருந்தவே வருந்தாதீங்க. இறை வழிபாடு அந்த மாதிரி போங்க. பெட்டரா இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து நம்ம கூட இருந்தது அப்படின்னு சொன்னா,
நீங்க பிளாசிபோ எஃபெக்ட்டா என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா, அந்த நம்பிக்கை குடுக்குற அந்த தைரியம் வந்து அ ரொம்ப அளப்பரியது. அதனால நிகழ்த்தக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப பெரிய பெரிய அளவுல இருக்கும். நன்றி. லவ் இஸ் காட்.